இன்னைக்கு நம்ம 10 டேஸ் பிளாக் கோர்ஸில் டே 4ல் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த டே 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே தான் நம்ம கண்டென்ட் ரைட்டிங் பண்ண போகிறோம். கண்டென்ட் ரைட்டிங் தான் பிளாகிங்க்கு எல்லாமே. ஸோ இன்னைக்கு அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப சுலபமாக ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். பிளாகிங் கோர்ஸ் தமிழில் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம 2 எக்ஸாம்பிளை பார்க்க போகிறோம். எப்படி ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்கள் கண்டென்ட் க்ரியேஷனை டக்குன்னு பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படி ஹியூமனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ChatGPT. நான் ChatGPTயோட ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ChatGPTயில் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளோர் ஜிபிடிஸ்ன்னு இருக்கும். அவங்களே உங்களுக்கு ஸ்பெஷலாக உள்ள ஜிபிடி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் உங்கள் கண்டென்ட் க்ரியேஷனுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது இந்த AI ஹியூமனைசர் ப்ரோ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அவ்வளோவா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இது உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த நம்பர் 5 AI ஹியூமனைசர் ப்ரோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் சேட் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த AI ஹியூமனைசர் ப்ரோவோட நீங்கள் ஸ்டார்ட் சேட் பண்ணலாம். ஸோ என்னோடய கீவேர்ட்ஸை நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்ட பிறகு create a blog post with this keyword அப்படின்னு நான் இந்த ப்ராம்ப்டை கொடுக்குறேன். blog title and இந்த blog title கொடுத்தாச்சு. அப்புறம் elaborate. ஸோ உங்களோட பிளாக் போஸ்ட் அவங்க இலாபரேட் பண்ண சொல்லணும். ரொம்ப சிம்பிளாக சம்மரி மாதிரி பண்ணக்கூடாது. இலாபரேட் டு about 800 words அப்படின்னு போட்டு நம்ம இந்த ப்ராம்ப்டை கொடுத்துடலாம் இந்த AI ஹியூமனைசர் ப்ரோ கிட்ட. இந்த AI ஹியூமனைசர் ப்ரோ உங்களுக்கு ஒரு ஹியூமனைஸ் பண்ண ஒரு ப்ரோ பிளாக் போஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட பிளாக் ஆர்டிகல்ஸில் நீங்கள் போட்டுடலாம். ஜிபிடியே உங்களுக்கு அழகாக ரிசர்ச் பண்ணி எல்லாமே கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொடுத்துருக்குது. ஸோ நீங்கள் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட பிளாக் போஸ்ட்டில் போட்டுடலாம். ஸோ கண்டென்ட் வித்தின் செகண்ட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே காப்பி பண்ண போகிறோம். அப்படியே காப்பி பண்ணி இப்போ நம்ம வேர்ட்பிரஸ்க்கு வந்த பிறகு இங்கே நீங்கள் போஸ்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும். இங்கே add நியூ போஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல இப்போ இதை பேஸ்ட் பண்ணிடலாம். என்னோடய பிளாக் போஸ்ட்டில் இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் ஆக்சுவலி இது நம்மளோட டைட்டிலில் வரணும். இங்கே டைட்டிலில் போட்டாச்சு. ஸோ இது டைட்டில், இது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அண்ட் சப்சிக்வெண்ட்டாக உங்களுக்கு இங்கே ஃபுல் ஆர்டிகல்ஸும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹெட்டிங்ஸ் 3 அப்படின்னு இருக்கும். இந்த லைனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹெட்டிங்ஸ் 3ன்னு இருக்கும். இதை நீங்கள் ஹெட்டிங்ஸ் 2ன்னு மாற்றணும். இதையும் எல்லாமே ஹெட்டிங்ஸ் 2 அப்படின்னு மாற்றுங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஹெட்டிங்ஸ் 2ன்னு மாற்றுங்க. அந்த ஹெட்டிங்ஸ் 2க்கும் கீழே ஒரு சப் ஹெட்டிங் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஹெட்டிங்ஸ் 3ன்னு போடணும். ப்ராப்பராக ஹெட்டிங்ஸ் உங்களோட ஆர்டிகல்ஸில் இருக்கணும். டே 1 நினைக்கிறேன். டே 1ல் நம்ம ப்ளகின்ஸ் நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ ப்ளகின்ஸ் இந்த யோஸ்ட் SEO உங்களுக்கு ப்ளகின்ஸ் இந்த பக்கம் இருக்கும். இந்த ப்ளகிங்கை நீங்கள் யோஸ்ட் SEO அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் கொடுக்க வேண்டியது ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ். ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸ் உங்களோட கீவேர்ட். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸை இங்கே போட்டுடலாம். ஸோ இந்த ஃபோக்கஸ் கீ ஃப்ரேஸுக்கு உங்களோட ஆர்டிகல்ஸ் எந்த அளவுக்கு மேட்சிங்காக இருக்குது அப்படிங்கிறத இந்த SEO அனாலிசிஸ் பண்ணும். இங்கே வந்த பிறகு நீங்கள் SEO இதெல்லாம் நீங்கள் இன்னும் சரியாக பண்ணலை அப்படிங்கிறத காட்டும். ஸோ அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் இன்னும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இமேஜஸ் இல்லைங்கிறாங்க. இன்டர்னல் லிங்க்ஸ் இதெல்லாம் இல்லைங்கிறாங்க. உங்களோட கீ ஃப்ரேஸ் இந்த ஹோல் ஆர்டிகல்ஸில் 2 தடவை தான் வந்திருக்குது. 4 டைம்ஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ் இன்னும் பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஸோ இது 1 by 1 இப்போ நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல அவுட்பவுண்ட் லிங்க்குக்கு பஞ்சமே இல்லை. நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் அவுட்பவுண்ட் லிங்க்கு போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT அப்படிங்கிற இடத்துல
நீங்கள் ChatGPTயோட லிங்க் போட்டிங்கன்னா அது வந்து அவுட்பவுண்ட் லிங்க், அதாவது உங்கள் வெப்சைட்டை விட்டு அது வெளியே போகிற ஒரு லிங்க், அதுதான் அவுட்பவுண்ட் லிங்க். ஸோ இந்த இடத்துல நான் ChatGPTயோட லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி நான் மற்ற இடத்துலையும் நான் என்னோட லிங்க்கு கொடுக்கணும். ஸோ நான் அவுட்பவுண்ட் லிங்க் ஒரு லிங்க் கொடுத்தோடனே அந்த ஆப்ஷன் ரெட் கலர் இங்கேருந்து போயிடுச்சு. அடுத்ததாக இமேஜ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அடுத்தது இந்த யோஸ்ட் SEOவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இமேஜஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம மறுபடியும் பிளாக் போஸ்ட்டுக்குள்ளார போயிட்டு அண்ட் இந்த இடத்துல செட் ஃபீச்சர் இமேஜ் அப்படின்னு போடுவோம். அந்த இமேஜை இப்போ அப்லோட் பண்ணியாச்சு. இமேஜ் அப்லோட் பண்ணும்போது ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டில் உங்களோட கீவேர்ட்ஸை மறக்காமல் போட்டுருங்க. ஃபீச்சர் இமேஜ் இப்போ இங்கே அப்லோட் பண்ணிட்டோம். மறுபடியும் யோஸ்ட்டுக்கு போயிடுவோம். அண்ட் இப்போ இங்கே இன்டர்னல் லிங்க்ஸ் கேட்டிருக்காங்க. இன்டர்னல் லிங்க் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளேயே நம்ம லிங்க் பண்ணணும். நம்ம நிறையா வந்து பிளாக் போஸ்ட் போட்ட பிறகு நம்மளுக்கு இன்டர்னல் லிங்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம வெறும் ஹோம் பேஜுக்கு மட்டும் வேணுன்னா நம்ம இன்டர்னல் லிங்க் பண்ணலாம். ஸோ இந்த வெல் ஸ்ட்ரக்சர்ட் கண்டென்ட் அப்படிங்கிற இடத்துல நம்மளோட ஹோம் பேஜ் லிங்க்கை நம்ம இன்டர்னல் லிங்காக கொடுத்துருவோம். ஸோ இன்டர்னல் லிங்க் கொடுத்த பிறகு அந்த ஏரரும் இப்போ மறைஞ்சிருச்சு. அடுத்ததாக இருக்கிறது இந்த கீ ஃப்ரேஸ் டென்சிட்டி. ஸோ நம்மளோட கீவேர்ட்ஸை 2 இடத்துல இருக்குது. முக்கியமாக வேறு இடத்துல நம்ம நேச்சுரலாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்து நம்ம இதை போட்டுடலாம். ஒன் ஆஃப் த அப்படின்னு இங்கே ஒன்று போட்டுட்டோம். கீவேர்ட்ஸ் இங்கே போட்டாச்சு. அண்ட் இப்போ 3 வந்திருக்கு. இது இன்னும் 1 போடணும். இதுவும் இப்போ ஏரர்லேருந்து மறைஞ்சிருச்சு. அடுத்தது மெட்டா டிஸ்கிரிப்ஷன் போடணும். அதுக்கு நீங்கள் மறுபடியும் ChatGPTக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மறுபடியும் மெட்டா டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம ChatGPT யூஸ் பண்ணுறோம். அதே சேட்டில் நீங்கள் இந்த ஆர்டிகல்ஸ் எழுதின அதே சேட்டில் நீங்கள் கண்டினியூ பண்ணி இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸை அந்த ஜிபிடிலே நம்ம கேட்கலாம். இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸை காப்பி பண்ணி நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கும் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுருங்க. ஸோ 150 கேரக்டர்ஸ் தான் அலவுட். ஒரு 156 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து 156 வந்ததுனால ஆரஞ்சில் காட்டுது. எல்லாமே க்ரீனாக ஆக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. மேக்ஸிமம் முடிஞ்சால் க்ரீன் ஆக்குங்க, அப்படி ஆரஞ்சில் கூட இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம SEO அனாலிசிஸ் வந்து நமக்கு இங்கே க்ரீன் கலரில் ஸ்மைலிங் இமோஜியில் காட்டுது. ஸோ இதுவே உங்களுக்கு சிறப்பானது தான், பெஸ்ட்டு தான். நீங்கள் 100% எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, ஸோ இது ரொம்ப நம்ம அழகாக எழுதியாச்சு. இதை நம்ம இப்போ பப்ளிஷ் பண்ணிடலாம். பிளாகிங் சேலஞ்சோட ஃபஸ்ட் ஆர்டிக்கல் நான் இப்போ பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இன்னும் 50 ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ண பிறகு நான் என்னோடய AdSense அப்ரூவலுக்கு நான் சப்மிட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதை பப்ளிஷ் பண்ணிடலாம். பிளாகின் ஏஐயோட ஃபஸ்ட் ஆர்டிக்கல் இப்போ இங்கே பப்ளிஷ் ஆகிருக்குது. இதுதான் என்னோட ஃபஸ்ட் பிளாக் போஸ்ட் இந்த bloginai.com-ஓட ஃபஸ்ட் பிளாக் போஸ்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன்ஸ் காட்டுறேன் அப்படின்னு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு வெப்சைட் இருக்குது, அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம பிளாக் போஸ்ட்டை ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டுக்கு வரலாம். அதுதான் SEOwriting.ai. இங்கே வந்த பிறகு 1 click பிளாக் போஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இது லைட்னிங் ஃபாஸ்ட், அதாவது மின்னல் வேகத்தில் நீங்கள் உங்களோட ஆர்டிகல்ஸை க்ரியேட் பண்ணிடலாம். இங்கே நீங்கள் உங்களோட கீவேர்ட்ஸை போடுங்க. இந்த இடத்துல டைட்டிலை போடணும். ஸோ எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சிருச்சு. ஆர்டிக்கல் சைஸ் இப்பொழுதைக்கு மீடியம்னு வச்சுக்கலாம். நான் அந்த வீடியோக்காக நான் மீடியம் பண்ணுறேன். டோன் வந்து பல மாதிரியான டோன் இருக்குது. மேபி ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். கண்ட்ரி நீங்கள் எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நான் சிங்கப்பூரில் இருக்கிறதுனால சிங்கப்பூர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்டா US கூட செலக்ட் பண்ணலாம். கண்ட்ரி டார்கெட் யாரை டார்கெட் பண்ணுறீங்கன்னு. ஹியூமனைஸ் பண்ணுறதுக்கு எந்த லெவலில் ஹியூமனைஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கணும் படிக்கிறதுக்கு அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம ரெக்கமெண்டடு நம்ம சூஸ் பண்ணிடலாம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனி உங்களோட இமெயில் அட்ரஸ்லாம் இன்க்ளூட் பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் இங்கே டீட்டெயில்ஸ் டு இன்க்ளூடில் போட்டுடலாம். ஸோ அதெல்லாம் நான் இப்போ லீவ் blank பண்ணிடுறேன். அண்ட் நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஜஸ்ட் 2 இமேஜஸ் நம்ம போட்டுக்கலாம். யூடியூப் வீடியோ இன்க்ளூட் பண்ணணும்னா நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம், அப்படி இல்லைனா வேண்டாம், நான் போட்டுடுறேன். ஸோ கீவேர்ட்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல கீவேர்ட்ஸ் கொடுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் நிறைய கீவேர்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். டூல்ஸ் ஃபார் பிளாகர்ஸ் அப்படின்னு சில கீவேர்ட்ஸ் உங்களுக்கு ரிசர்ச் பண்ண கீவேர்ட்ஸில் நீங்கள் இங்கே போட்டுடலாம். இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே கேட்குறாங்க. ஸோ ஒரு கேள்வி மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா, அப்படி இல்லைனா ஒரு ஃபேக்ட் மாதிரி கொடுத்துட்டு அந்த மாதிரி நீங்கள் இன்ட்ரடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா, அப்படி இல்லைனா பர்சனலாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் பர்சனல் அப்படின்னு போட்டுறேன். கன்க்ளூஷன் இருக்கணும், டேபிள் இருக்கணும், ஹெட்டிங்ஸ் இருக்கணும், ஹெட்டிங் 3 வரைக்கும் இருக்கணும்,
லிஸ்ட் இருக்கணும், எல்லாமே இங்கே இருக்கணும் போட்டிருக்கோம். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கோம். இன்டர்னல் லிங்கிங் நம்ம இப்போது பண்ணலை. எக்ஸ்டர்னல் லிங்கிங் நீங்கள் அவங்களே சஜஸ்ட் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைனா ஆர்டிக்கல் போட்ட பிறகு நீங்கள் உங்களோட எக்ஸ்டர்னல் லிங்கிங்கை நீங்கள் போட்டுடலாம் இங்கே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வேர்ட்பிரஸில் கூட நீங்கள் இங்கே பப்ளிஷ் பண்ணிடலாம். நம்ம இங்கே நோ போட்டாச்சு. ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ண பிறகு ஜஸ்ட் ரன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட ஆர்டிகல்ஸ் இங்கே க்ரியேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் கொடுப்போம். அது இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு அந்த ஆர்டிகல்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்மளோட பிளாக் போஸ்ட் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சின்னு காட்டுது. இது நம்ம இப்போ கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதும் இங்கே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டைட்டிலோட, கீவேர்ட்ஸோட, பிக்சரோட, இமேஜஸோட எல்லாமே அழகாக உங்களுக்கு மின்னல் வேகத்தில், அவங்க சொன்ன மாதிரி மின்னல் வேகத்திலே உங்களுக்கு க்ரியேட் பண்ணிடுச்சு. ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸும் இங்கே இருக்குது, கன்க்ளூஷன் இருக்குது, நிறைய டேபிள் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு வெல் ரிசர்ச் பண்ண ஒரு ஆர்டிகல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இவ்வளவு சூப்பரான பிளாக் போஸ்ட் ஆர்டிக்கல் இருக்குது. இதை நீங்கள் கண்ணு மூடிக்கிட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ என்னோட ஒப்பீனியன் படி இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளாக் போஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப டீட்டெயிலாக இதுதான் ஒரு கூகுளுக்கு தேவையான ஒரு டீட்டெயில்டான ஒரு ஆர்டிகல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ நான் என்னோடய 2வது ஆர்டிகல்ஸுக்கு நான் இதே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிளாக் போஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ எந்த கஷ்டமும் இல்லை. இவ்வளோ ஈஸியாக புல்லட் பாயிண்ட்ஸோடு இருக்குது. எல்லா ஸ்ட்ரக்சரும் வெல் ஸ்ட்ரக்சர்டில் உங்களுக்கு இங்கே இருக்குது. இந்த 10 டே பிளாக் கோர்ஸில் நம்ம டே 4 இன்றைக்கி பார்த்தாச்சு. கான்டென்ட் ரைட்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கான்டென்ட் ரைட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு 2 எக்ஸாம்பிளை நம்ம இப்போ பார்த்தோம். இதே மின்னல் வேகத்தோட நான் என்னோட மற்ற 50 பிளாக் ஆர்டிகல்ஸும் நான் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். டே 5ல் மறுபடியும் சந்திக்கலாம். மறக்காமல் வின்னர் பானு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் மேலும் ஒரு சூப்பரான கண்டென்ட்ஸாக நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.